ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 59.850 கிராம். டெய்லியும் செக் பண்ணால் மட்டும் வெயிட் குறைவா போகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவு, தண்ணி முதல் கொண்டு நம்ம உடம்புல வெயிட்டாக தான் காட்டும். ஆனால் நம்ம எந்த விதமான ஆயில் ஃபுட்டும் எடுக்காமல் நம்ம ஒரு டயட்குள்ளே இருக்கோம் அப்படின்னா இன்ச் பை இன்ச்சாக நம்ம உடம்புல பெரிய மாற்றம் வரும். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா கருப்பில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். இன்றைக்கி கையில் தொங்கக்கூடிய தசை நம்ம ஜெஸ்ட்டை சுற்றி ஒரு சதை இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி காட்டும். சாரீ கட்டினா அந்த சைடு வியூவை நம்மளால் கவர் பண்ணவே முடியாது. இதனாலே நிறைய லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாரீ கட்டுறதுக்கே. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சைடு வியூவை குறைச்சேன், சைடில் இருக்கக்கூடிய தசையை குறைச்சேன். உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி எக்ஸசைஸு எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 டைம், அதாவது 25 4 டைம் செய்வேன். இந்த மாதிரி செஞ்சு தான் என்னோடய சைடில் இருக்கிற சதையை குறைச்சேன். இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் சன்னா இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 100-150 கிராம் அளவுக்கு ஊற வச்சு தாளிச்சிக்கிட்டேன். அதோட பீட்ரூட், கேரட், பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுருந்தேன். அதை வச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு முடித்தேன். மதியம் பார்த்திங்கன்னா 100 கிராம் ரைஸு, சுண்டல் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அந்த குழம்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட், கேரட், பீன்ஸ் போட்ட பொரியல் ப்ளஸ் 2 முட்டை போட்ட ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சு இது தான். இதை வந்து நல்லா மென்று சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிக்கிட்டேன். இப்படி சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த ஆம்லேட் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக திம்முன்னு இருந்தது. எந்த ஒரு கிரேவிங்ஸும் வராது. இல்லைன்னா சாயந்தரம் 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா 2 கொய்யாக்காய், ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி டின்னர். ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. 59.85 கிராம். இந்த 59 டிஜிட்ல போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் அந்த 58 எப்ப தொடுவோன்னு. நம்ம 3 வேளையும் சாப்பிட்றோம். அதுவும் ரைஸ் எடுத்துக்கிற அளவுக்கு புரோட்டீன் உள்ள உணவா ஃபுல் மீல்ஸா தான் எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது படிப்படியா தான் நம்மளுடைய வெயிட் குறைய ஆரம்பிக்கும். நாம எப்படி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டு படிப்படியா வெயிட் ஏத்துறோமோ, அதே மாதிரியே 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமானதா சாப்பிட்டு படிப்படியா நம்மளோட வெயிட்டை குறைக்கலாம். தட்டு நிறைய பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது காய்கறியோட நிறைய ஆரோக்கியமான உணவுலாம் வச்சு பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா நிறையவே சாப்பிட்றோம். ஆனா ஆரோக்கியமானதை சாப்பிட்றோம். ஒரு 6-7 மாசத்துக்கு ஜங்க் ஃபுட்டையே மறந்துடும். எது என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறப்போ அந்த ஜங்க் ஃபுட்ஸ் லைட்டா எடுத்துட்டு ஒரு 7-8 மாசத்துக்கு இந்த மாதிரி புரோட்டீன் உள்ள உணவையா 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம உடம்ப குறைக்கிறோம். அப்படிங்கும்போது உடம்பு படிப்படியா நம்ம ஏறின உடம்பு படிப்படியா நம்ம குறைச்சிக்கிறோம். ஸோ வந்து இப்படிப்பட்ட வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமா வெயிட் ஏத்தாது. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.